சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வேண்டாமா? யாழினி, உனக்கு பசிக்கனா நீ சாப்பிட வேண்டியதானே. எனக்கு அண்டிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, போய் சாப்பிடு போ. இல்ல எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடும்போது நானும் சாப்பிடுதேன். ஒரு வாரமா மழை பெஞ்சு ரொம்ப குளிரா இருக்கலாம். வெண்ணி போட்டு தரட்டுமா குளிக்கிறதுக்கு? எது வெண்ணியா? யாருக்கு? எனக்கா? நான் காலேஜ்ல டூர் போகும்போது சில்வர் ஃபால்ஸ்ல அப்படி குளிச்ச ஆளாகும். நம்ம ஊர்ல ஒக்கி பயில் வந்துச்சு தெரியுமா? அப்போம்ல எங்க ஊர் ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்ச ஆளாகும். ஏ அப்பா, பரவாயில்லையே. அப்ப சரி, பச்சை தண்ணிலே குளிச்சிட்டு வாங்க. என்னடா இது, பாத்ரூம்ல கால் எடுத்து வச்சுட்டு குளிர்ந்த மாதிரி இருக்க? யாருக்கிட்ட? எங்க கிட்ட வா. கொடைக்கானல் குளிர்ல குளிர குளிச்சாலும்னா இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு எனக்கு. எப்பா என்ன குளிரியா கடவுளே. புது பொண்டாட்டிட்ட கெத்து காணிங்கன்னு நினைச்சா இப்படிதான் போல இருக்கு. கதை கிழிஞ்சிரும் போல இருக்க. இன்னைக்கு எப்படி குளிக்கனே தெரியலையா. சரி, எப்படியோ பல்ல கடிச்சிட்டு குளிச்சிட வேண்டியதான். இனி வெண்ணி போட சொன்னா அவ்வளவுதான், நமக்கு அவமானம். புஷ்பாக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்க. மாட்டுக்கு எதுவும் தண்ணி வச்சிட்டு இருக்காளா என்னவோ. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியாடி? ஆனக்கம் கட்டதல்ல ஒரே உறக்கம் தான். இங்க ஒருத்தி நாயா கிடந்து கத்திட்டு கிடக்கேன். அப்படிதான்டி, நல்லா கிடந்து உறங்கணும். ஏடி மூத்தவள, நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போனா இப்படிதான் நல்லா உறங்கு. அவ பழைய வாரலால அடிப்பா. சும்மா இருமா. நாளைக்கு உன் மாமியாரி ஒன்ன மட்டும் பேச மாட்டா, என்னையும் சேர்த்தம்படி பேசுவா. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு லட்சணம் மட்டும் அப்படிம்பா. என்ன டீ எப்போ பார்த்தாலும் மாமியா விடு மண்ணா கட்டி விடுன்னு சொல்லி பிள்ளையில போட்டு பயமுறுத்திட்டு அடக்க சும்மா இருக்க மாட்டேடி. இல்ல நீர் கொடுக்க கூடிய செல்ல மண்ணாங்கட்டி தான். நாளைக்கு மாமியார் வீட்டுல வாரல் எடுத்து தூரும்பா, சோத்த பொங்கும்பா, கரிய வையும்பா. இவன் எனக்கு ஒண்ணும் தெரியாதும்பா. அப்ப யாசுவா கிளி கிளிப்பா. என்ன கிளிப்பா முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஒமர மொவல கிளிப்பா. ஒமர யாரு கிளிக்க போறா? ஒமர ஒருத்தரும் சொல்ல மாட்டா. வாதந்தல ராமாயணம் பாட ஆரம்பிச்சிரோமா. காலையில விடிஞ்சா ராமாயணம், அடைஞ்சா ராமாயணம் தான். ஆமா, நான் பேசினாலே உமருக்கு ராமாயணமா தான் இருக்கும். சரி, 2-3 நாள் கல்யாண வீட்டுல தூங்கல டி. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலேஜுக்கு பிள்ளை பள்ளியோடத்துக்கு அனுப்பிவிடு. இட்லி சாப்பிட்டாரே இப்படி 6 இட்லி வச்சிருக்கேன். எங்க இருந்து திங்கக்களையும் 3 இட்லி மீதி வச்சிட்டேன். 3 எண்ணம் தான் தின்னே பாத்துக்கா. மீதியை சாப்பிட்டேன்னா இப்படியே எல்லாரும் மீதிய வச்சா கடைசியில குப்பையில போடணும்னு சொல்லி என் தொப்பையில போடுறேன். பாத்தீங்களா, ஒவ்வொரு மாசம் வீங்கிட்டே போறேன். ஏடி புஷ்பா, நீ எப்படி இருந்தாலும் சரிதான். என் கண்ணுக்கு ஹீரோயின் மாதிரிதான் தெரியுதா. சூப்பரா இருக்கட்டி. சரி, போயிட்டா எனத்தையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போயிருவாரு. வாரில கணிச்சாலும் பயப்பட மாட்டாளுவா, எதை கணிச்சாலும் பயப்பட மாட்டாளுவா. உறங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்போம். ஒரேடியே காலையில சாப்பாட்டுக்கு பதிலா மத்தியானம் சாப்பாடை திங்கிட்டு. யார போன் அடிக்க போல இருக்க? எங்க அக்கா தான் போன் போடுதா. சொல்லுக்கா. 3 தடவை போன் போட்டிருக்கேன், ஆள் அனக்கத்தே காணல. இது எங்க போன, மாட்டு தண்ணிக்கு போயிட்டியோ? இல்லக்கா, ஓ மக்க மாறானா தூங்கிட்டு காலு ஏழுமே மிட்டக்காலுவா. அதான் எழுப்புக்கு தான் போனேன். இந்த போனுங்கன்னு வெளியில கிடந்துச்சு, அதான் நான் எனக்கு சவுண்டும் கேட்கவும் இல்ல. சொல்லுக்கா. புட்டு வச்சேன், நீ ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லுதுக்காண்டி தான் போன் போட்டே பாத்துக்கா. இட்லியை வேற 2-3 குட்டும் அவிச்சு தட்டி வச்சுட்டேன்னாக்கா. இந்த குழந்தை வேற வேலைக்கு போன சொல்லிட்டு அவர் 3 இட்லி தான் தின்னாரு. மீதி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. வேற மாமியார் வருவா, வேற இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இட்லி வேற இருக்கக்கா. சரி, இட்லி மீதி தான் வரும். சரி, இருந்தா பரவாயில்ல, ராத்திரி வேற தின்னுக்கிட்டேனா. சரி, பிள்ளைகளுக்கு மட்டும் புட்டுதான் அங்க இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிட்டேனாக்கா. என் மாமியாருக்கு ஏற்கனவே காலம்பரம் எந்திரிச்சு ஒரு ரவுண்டு பாடு பேசிட்டு வந்தாச்சு போல இருக்கேன். இட்லி திங்கல இல்லன்னா எங்க அக்கா வீட்டுல புட்ட வைக்கலாம். கொஞ்சம் புட்டு கொண்டு வரட்டுமா? புட்டு நல்லா எனக்கு சரிப்படாது, நெஞ்ச கரிச்சிட்டே இருக்கும். 2 இட்லி எடுத்துக்கொண்டா போ. ஏ அம்மா, என்ன குறுக்கு வளைதம்மா இந்த வயசுல இப்படி இருக்க. இட்லி பொடி எதுவும் வைக்கணுமா? பொடியில ஒண்ணும் வேண்டாம். இட்லிக்கு சட்னி வச்சிருந்தாலும் சாம்பார் வச்சிருக்கியா? எனக்கு ஒண்ணு ஊத்தி கொண்டா. குழச்சு தின்னாதான் நமக்கு வயிறு நிறைஞ்சாப்ல இருக்கும். பஞ்சி ஓ மருமா ஏதோ பூரி சுடுத வாசம் அடிக்கி திங்க போறேன் உடனே. மருமா கிடக்கா, அவகிட்ட எதுக்கு தொண்டாந்து நிக்க? எங்க வீட்டுக்கு தெலங்கன வர வேண்டியதானே? புஷ்பா, இந்த வெள்ளை மக்கா வந்திருக்கா, அவளுக்கு 5-6 இட்லி கொண்டா. எங்க அக்கா வீட்டு வர போயிட்டறேன். புஷ்பா, பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் வெளியே போறாங்களோ? வெளியே இங்க போலியாச்சி, வீட்டுல தான் இருக்காவோ. அதானே கேட்டேன். கல்யாணம் முடிச்சு 3 நாள் நம்ம ஊர்ல வீட்டை விட்டு வெளியே விடப்படாதுன்னு சொல்லுவாவா. எங்கேயும் பேங்கி சுத்திட்டு கிடக்காம. சரியாச்சி. ஓ மாறு மட்டும் சுவாத்த கஞ்சி எதுக்கு எதிர்பார்க்க? பியாசம் இருக்கிறது எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க வீட்டுல சுவாறு இல்லையா, கஞ்சி இல்லையா? என்ன நேரம் சுவாத்து வரல ஏதோ இருக்கும். இதான் பஞ்சி ஃப்ரெண்ட் இருக்கணும் கேது. அழகா இட்லி புட்டு புட்டு போடு. புளிச்சியமக்கா புட்ட வச்சாச்சி, வந்து சாப்பிடு. சரிம்மா. எப்பா என்ன அவரை குளிர்தையா, பல்லுகிட்டு கிட்டுக்குன்னு அடிக்கி. என்னங்க குளிச்சு வந்தாச்சாக்கோ? குளிரலையா? உளரவா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குதுப்பா, ஜம்முட்டு இருக்கு. குளிச்சாச்சு. அம்மா, எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். அத்தை புட்ட வச்சிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சரி, சாப்பிடலாம். டக்குன்னு நீ போய் சாரியை மாத்திட்டு வா. இருக்கு. 2 பேரும் வெளியே போறோம். வெளியவா? ஏதாவது திட்ட போறாங்க வீட்ல? அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டேன். நீ டக்குன்னு போய் சாரியை மாத்திட்டு அப்படியே புட்டு எடுத்து வந்துரு. நம்ம 2 பேருக்கும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். எங்க போறதுக்கு? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்க போன ஒய்யாம கூப்பிட்டுட்டே இருக்கான். அன்னைக்கு சீக்கிரம் போன யார வேற ஆயிட்டு அவன் வேற எதிர்பார்த்துட்டு இருப்பான்.
போய் டக்குன்னு சரியை மாத்திட்டு டக்குன்னு நம்ம 2 பேரும் சாப்பிட்டுருவோம் போ. எனக்கு தெரியாதுப்பா, உங்க அம்மாட்ட நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேம்மா. டக்குன்னு போயிட்டு வா. ரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரமா இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானே ஐயா. ஒரு பொய் கூட நான் சொல்ல மாட்டேனே. இப்போ முத நாளே பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சே என் பொண்டாட்டிட்ட. நான் கூட யோசிச்சிருக்கேன், ராஜசன்ன ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுதாரு, லட்சக்கணக்கில் பொய் சொல்லுதாரா, ஏன் இப்படிலாம் பண்ணுதாரு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப தானே ஐயா புரியுது, நம்ம கதை போற பக்கம் பார்த்தா டப்பா டான்ஸ் ஆடிரும் போல இருக்க. மருமல, என் புள்ள குடும்பம் தங்காம அங்க இருந்து வந்துட்டு என்ன எதிர விசாரி மருமல. சவுதாங்க போவே வேண்டாம், இங்கே இருந்துட்டு மாட்டோம். அவ புருஷனுக்கு நம்ம ஆரஞ்சு சொல்லியிருக்காருல, சவுதாங்களோட நம்ம குடிக்க தண்ணியில அவளும் கொஞ்சம் குடிச்சிட்டு மாட்டு. பொறுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள இப்படி கூட ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிய. அம்மியா கிளவி, உங்க மோவ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அது சொல்லும் வெரி குட்டா, இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வாட வலது கால எடுத்து வச்சு நாத்து அண்டா குண்டாவோட காலையில வந்து இறங்கி இருக்கானா, ஏதோ ஒரு உள்குத்தி இருக்கு போல இருக்க. அது சொல்லும் ஒரே ஒரு நிமிஷம். அண்டாவை இறக்குங்க, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும் கடவுளே. அவங்களே இருந்துட்டு போயிட்டு ஒண்ணு போவட்ட மாமியா வீட்டுக்கு எதுக்கு போகணும்? என்ன மருமல, பேக்கு தூக்கிட்டு கிளம்புத, இன்னைக்கு ஆபீஸ் வர போலாம்னு சொல்லி லீவ் போட்டுருக்கேன்னு சொன்னா எங்க கிளம்புத? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க அண்ணி. இனி எப்பவுமே நான் ஃப்ரீ தான். இது கூறட்டல சும்மா இருட்டி வாயை வச்சுக்கிட்டு. இதே உங்க மோவ சொல்றது 100க்கு 100 உண்மைனா, அப்போ நான் சொல்ல போறது 100க்கு 100 உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்ன மருமல? சொல்லுங்க, நான் சொல்றேன் 100க்கு 100 கரெக்ட்டா இல்லையான்னு. அது 10 பவுன் நகை, அண்டா குண்டா, சில பல சீர்வரிசையில கொடுத்து உன் புருஷனை விலைக்கு வாங்கியிருக்க. அதே மாதிரி நானும் 15 பவுன் நகை, கொஞ்சம் சில பல சீர்வரிசைகள், அண்டா குண்டா, கட்டில் மெத்த இதெல்லாம் கொடுத்து என் புருஷனை நானும் விலைக்கு வாங்கியிருக்கோம்ல. அப்போ என்ன 2 பேரும் வாய பொழைக்கியா? கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க, சரியா சரி இல்லையா, 100க்கு 100 கரெக்டா இல்லையா தப்புன்னு சொல்லுங்க. மருமல, நீ சொன்னது கரெக்ட்டா தான். அப்படின்னா நானும் என் புருஷனை இதெல்லாம் கொடுத்து விலைக்கு வாங்கியாச்சு. போற விதுக்கு நடந்து உருண்டிட்டு கிடக்கணும். என் மாமியாரு நாத்து அப்படின்னு சொல்லிட்டு சியாம எதுக்கு பண்ணிட்டு கிடக்கணும். நாத்து சொன்னது மாதிரி தானே. அதனால நானும் உங்க மோவனை சாயந்தரம் போல எங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரு எல்லாத்தையும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வந்துருவாரு. இப்ப எல்லாத்தையும் என்னால தூக்கிட்டு போக முடியாது, ஒரு வண்டி பிடிச்சி தூக்கிட்டு வருவேன்னு இருக்கேன். அவரும் சரின்னு இருக்காரு. என்ன மருமல, இப்படி திருப்புன்னு போட்டியை கட்டி நிக்கிட்டு இருக்க? நான் வாங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல பாத்துக்கா. என்னதான் பிரச்சனை இருக்கு இல்ல, இப்படி அம்மா வீட்டுக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது பாத்துக்கா. என்னதான் இருந்தாலும் மாமியா வீட்டுல இருந்து சாதிச்சு காட்டணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கணும். சமாளிச்சு அதுல பிரச்சனையில முடிச்சு நல்லபடியா இருக்கணும். புருஷன் கூட மாமியா கூட நல்லபடியா இருக்கணும். மைனி சம்பந்தி வந்தா நல்லபடியா பாத்துக்கணும், வைக்கணும். அப்படிதான் மருமல முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு நீ ஓட போற நின்னுட்டு இருக்க இல்ல மருமல. என்னதான் இருந்தாலும் நீ எடுத்த முடிவு தப்பு பாத்துக்கா. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னது அப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க சொல்லு. கிளவி பேசி முடிச்சிட்டீங்களா? வாவா, அதுல கண்ணை தொடங்க. போக மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் அழுகி நிறுத்துவேன். கிளவி குடங்குடமெல்லாம் அழு தீக்கு, கண்ணை தொடங்க. நான் போல இப்பதான் மருமல எனக்கு ஆத்தலா இருக்கு. ஒரு நிமிஷம் என்ன கெடி கணக்க வச்சிட்டியா? விளையாட்டுக்கு தானே சொன்ன நீ. ஆட்டுக்கு தான் சொன்னேன், முதல்ல உட்காருங்க. நீ சொன்ன ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன், கெடி கலங்கிட்டேன். சரி, அண்டா குண்டாவெல்லாம் எடுத்தாங்கன்னு ஓரமா வெயி. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு விலாவரியா. பேசினதான் உங்க 2 பேருக்கும் குறைக்கும். டி உங்க அண்ணியை சொல்லிட்டா, சந்தோஷமா சொல்லிட்டடி. அண்டா குண்டாவெல்லாம் தூக்கி ஸ்லாப்ல தூக்கிட்டு போயிரி. பேசாம ஒண்ணு போக வேண்டாம் மாமியா வீட்டுக்கு. மாமியா கறி என் நடையில வந்து கேக்கட்டு, என் மோன அனுப்புங்க, என் மருமோளங்க அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு பாரு உன் நாத்தன கறி சிலிப்பிக்கிட்டு வருவா. அவளுக்கு இருக்கு வச்சிருக்கேன் வியாட்டுட்டி, அவளுக்கு வச்சிருக்கேனா இது உன் புருஷனுங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. பரவ என்னடி பேசாம வாம்போட்ல எத்தனை வருஷனாலும் பேசாம கிடைக்கிறீ நம்ம வீட்டோட எதுக்காக போனோம்? இதான் என் பிள்ளைக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்குள்ள 2 எங்க காணாம போச்சுவா. எத்தே நாத்து எத்தே இந்தாங்க. எந்த வீட்டுல ஏன் நடக்கு இது மாதிரி? எப்பப்பா மாமியா கறிக்கு நல்ல அளவோல பூரிய சுட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்க. நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்தாலே எதுக்கு வாரா 4 முழத்துக்கு மூக்க நீட்டுக்கிட்டு வாய நீட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சைஸா மூஞ்ச வச்சுட்டு இருப்பாவா. ஆனா இங்க அப்படியா, நாத்தனார் வந்திருக்கான்னு சொன்னோடனே புசுக்கு புசுக்குன்னு பூரிய சுட்டு 4 பூரியா 3 பூரி இருக்கா, அடுத்தால ஒரு ரவுண்டு வருமே அதையும் வச்சு நல்ல அளவோல குருமா பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே. அப்படி ஒரு குருமாவை வச்சு கொடுத்துருக்கேன். அலுபடி கண்ணு பட்டுறாதியா, அலுபடி பட்டறைய போடுங்க. உங்களுக்கு ஒரு பிளேட் பூரி. எதுக்கு பூரி? வயிறு வேற நேத்தே கடம்படான்னு வச்சு ராத்திரி போல எதுக்கு வச்ச? என்ன பலகாரம்ல? சும்மா அடிச்சு விடுங்க, அது ஒரு பக்கத்துல இருக்கும். சின்ன உன் நாத்து ஏதோ விவகாரத்தோட தான் காலையில வந்திருக்கா போல இருக்கு. அண்டா குண்டாவெல்லாம் அள்ளி கட்டிட்டு வந்தா, அதனாலதான் என்ன ஏதுன்னு பாக்குறது கட்டி சாடி வந்தேன் பாத்துக்கா. என் பிள்ளை எப்படா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு காத்து கிடந்தேன், அனுப்பிட்டேன். அதான் வந்துட்டேன். என்ன பிரச்சனை? இங்க என்ன அமைதியா இருந்த போல இருக்கு. அண்டாவை இங்க அண்ணா குண்டாவை இங்க அண்ணல அலுபடி பேசாம இருங்க. இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்ன ஏதுன்னு மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. எதுவும் மூக்க நுழைச்சிடாதீங்க, அவ்வளவுதான். நான் எதுக்கு மூக்க நுழைக்க போறேன்? கடைசியில நீங்க எல்லாரும் ஒன்னா கிடப்பியா, நான் தான் மூக்க அறுப்பிட்டு கிடக்கணும். தெரியுதுல்ல, பேசாம பூரி தின்னுட்டு பேசாம பாக்கணும். தேவையில்லாம இந்த விஷயத்தை எங்கேயாவது யார் வீட்டுல போய் டமாரம் அடிச்சிய அடிக்க மாட்டேச்சு. அது சில வீடுகள் விஷயத்தை தான் சில வீட்டுல போய் சொல்லுவேன். நம்ம வீட்டுல நடக்க விஷயத்தெல்லாம் நான் என்னைக்கு போய் சொன்னேன்? சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுங்களா? தெரியும், சின்னப்படி தெரியும். சின்னப்படி அதான் வாய மூடிட்டு இருக்கேன். வாயில 2 பூரிய வச்சிட்டோம்னா பேசாம இருந்துக்கிடுவேன்.
நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு பூரி தான் முக்கியம். என்ன நான் சொல்லுது சரிதானே? என்ன நாத்தே சாப்பிடாம வச்சு பாத்துட்டு இருக்க? சாப்பிடு, இதுக்கு முன்னாடி 10 பூரினாலும் ஒரு ரவுண்ட் விட்டுருப்பிய. அண்ணி உங்க மேல இருக்க நம்பிக்கை இல்ல வாணி, அண்டா குண்டாவல தூக்கிட்டு வந்திருக்கேன். அழாத மக்கா, அவ உனக்கு துணையா இருப்பா. அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம். மாமியா வீடு மண்ணாங்கட்டி வீடு தண்ணாங்கட்டி வீடுன்னு ஒரு மண்ணாங்கட்டி அங்க போக வேண்டாம். பேசாம காலத்துக்கு இங்கே கடை. நான் சொல்லுது சரிதானே மருமகளே? அம்மே கிழவி, நீங்க சொன்னதெல்லாம் தப்புதான். என்ன மருமகளே சொல்லுத தப்பா? என்ன மருமகளே நினைச்சிட்டு இருக்க? பேசாம என் முவங்க இருக்கட்டும். அவ நாத்தனகாரி படுத்து கொடுமையில தாங்கிட்டாங்கன்னு ஒண்ணு கிடக்க முடியாது. அப்படி என் முவ தலையில ஒண்ணு எழுதல. கடவுளே, ஒரேடி அப்ப நாத்து இங்க புருஷனு குட்டுங்க வந்துட்டாளா? ஆகா, வீட்டோட மாப்பிளைய நம்ம ராஜேஷ் அண்ணே. பாசத்துல பேசும்போது நீங்க சொல்லுதெல்லாம் சரியா தான் இருக்கும். இதே ஒரு நிமிஷம் பொறுமையே கேளுங்க. அதுக்குதான் உங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கேன். முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். வயித்துல பசியும் வச்சுட்டு கையில தட்டுல சாப்பாடையும் வச்சுட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க, வாக்குவாதம் சரியா வராது. அதனாலதான் சொல்லுதேன், சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஞம், 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 ஞம். அப்பா பாவம், என்ன சாப்பிட்டாங்களோ தெரியலையே. உனக்கு புட்டு பிடிக்காதுன்னு நினைக்கேன், அதான் அப்படி வச்சிட்டு இருக்க, அப்படிதானே? இல்லையே, எனக்கு புட்டுனா பிடிக்கதான் செய்யும். சாப்பிடுமா. ஐயோ வேண்டாம், சொன்ன கேளுங்க, நானே எடுத்து சாப்பிடுவேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு புட்டு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்க எப்படிடா சாப்பிடுதுன்னு. கொஞ்சோண்டு மட்டும் எனக்காண்டி சாப்பிடு. எங்க அம்மா வேற அவிச்சு வச்சுட்டாங்களா, எதுவும் நினைச்சுக்கிட்ட போறாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லூசு, இப்ப எதுக்கு அழுத? இங்க பாக்கவங்க என்ன நினைப்பாங்க? எம்மா இப்படி கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் குடும்பப்படுத்தாங்களா நினைப்பாங்க. நான் அடிச்சு போட்டேன்னு நினைச்சிட கூடாதுல. ஆனந்த கண்ணீருங்க. ஆனந்த கண்ணீரை என்ன அம்மா, நீ முதல்ல அழுகை நிறுத்து. எனக்காண்டி எல்லா பொருளும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சீரும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியும். யார் சொன்னாங்க? உனக்கு தெரியுமா? உங்க அப்பா தான் ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு கல்யாணம் முதல்ல நிச்சயதார்த்தம் சொல்லி பிக்ஸ் பண்ணோடனே உங்க அப்பாவும் அந்த அண்ணாச்சி போய் இந்த சீர் ஜாமான்லாம் போய் பாத்துருக்காங்க. அப்பவே அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்திரம்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. போன் நம்பர் கூட உங்க அப்பா நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? நான் கொடுத்தனா? நல்ல கதை விடு. ஒரு உலகத்துக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் எங்க அப்பா கொடுத்ததாட்டி. ஆனா எனக்கு தெரியுங்க, எங்க அப்பா என்ன நிலைமையில எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சரி அழாத. பாருமா, இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. நீ என் பொண்டாட்டி. நீ கஷ்டப்படுறத நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். என்னால அது தாங்கவும் முடியாது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதுதான் நான் ஆசைப்படுதேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலச்சு இருக்காது. இதுன்னு எதை பத்தியும் என்கிட்ட கேட்காத. சரி, இனியும் அழாத கண்ணத்தோட. இன்னைக்கு நீ புட்டு சாப்பிடல, நான் புட்டு சாப்பிடல. பேசாம ஒரு கவர் எடுத்து வரேன். இது எல்லாத்தையும் அள்ளி வச்சு எங்க சித்தி வீட்டுல கொண்டு கொடுத்துருவோம். பாவம் வாயிலாத ஜீவன் மாடாது சாப்பிட்டுட்டு போட்டோம். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. அதுக்கு புட்டு பயிறு பப்படம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிட்டு என்ன. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வழியில உனக்கு பிடிச்சதா ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். ஓகேவா? என்ன அமைதியா இருக்க? ஓகேவா இல்லையா? எனக்கு தெரியாது. முத நாளே மாமியார் மருமகுள்ள சண்டை இழுத்து விட்டுறாதீங்க. உங்க அம்மாட்ட கேளுங்க. அதுல பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். நீ சித்தி வந்துட்டாங்க, லேசாவே பாத்துட்டு இருந்ததே. சரிங்க. அப்பாடா மருமல, என் மொப முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. பேசாம வந்தாச்சாவா எல்லாம் திட்டிக்கிட்டு இனிமே அங்க போக கூடாது. நான் மட்டும் 15 பொன் நகை கொடுத்திருக்கேன், என் புருஷனை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உங்க அம்மா என்ன மாதிரி கண்ணீர் விட்டாங்க. அது மர்மல, அது வேற விஷயம். அது வேற விஷயம், இது வேற விஷயம். நான் ஒளிச்சு மறைச்சு பேச வரல, நேரா பேசுறேன். உங்க மொம மட்டும் ஆரம்பத்துல என்ன பாடுபடுத்திருப்பா. அப்போ மர்மல, இப்ப நான் உனக்கு ஃப்ரெண்ட் மாதிரில இருக்க. ஆமாண்ணி, அதெல்லாம் முடிச்சு போனக்காத. இப்ப நம்ம 2 பேரும் அண்ணி நாத்து மாதிரி நடந்துக்கிடுதா. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரில நடக்கும். ஏன் நாத்து என்ன பாடுபடுத்திட்டு இருக்க? நீங்க பாத்துட்டு தானே அண்ணி இருக்கீங்க. அதான் நான் சொல்லுதேன், கட் அண்ட் ரைட்டா சொல்லுதேன். இனி அந்த வாசப்படியை மிதிக்க மாட்டீங்க. அதுக்குதான் மர்மல சொல்லுதேன், அங்க போய் என் மோவ வடிச்சு கொட்டிட்டு கிடக்குதுக்கு அவன் வேலைக்காரியா. கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இதே மாதிரி எல்லாரும் நான் 10 பொன் நகை கொடுத்திருக்கேன், 15 பொன் நகை கொடுத்திருக்கேன், 50 பொன் நகை கொடுத்திருக்கேன், 100 பொன் நகை கொடுத்திருக்கேன். என் புருஷனை கூட்டிட்டு நான் என் போக்குல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சொல்லி எல்லாரும் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாவன்னு வச்சுக்கோங்க. குடும்பம் என்ன ஆகும்? ஆமா, அது வச்சிருந்தா என்னதே பேசாம இருந்துட்டு இருக்கியா? இதுக்கடி அவன் செய்ய கொடுமையில பொறுத்து கிடக்கணுமா? பொறுக்க சொல்லலதே, அந்த வீட்டுல உரிமை உள்ளவ இவா. அங்க இருந்து எதுக்கு சொல்லுதேன்? நாத்து உன நாடகம் போட சொல்லல. இவன் புருஷனை கூட்டிட்டு வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு பியாச்சுக்கு வச்சுக்கிடுவோம். பியாச்சு அதுதான் நடக்க போகுது. என் மாமியா கிழவி சொல்ல வரதுக்குள்ள எதுக்கு முடியல சாடியா? புத்தி கூட புத்தி. சாரி மாமியா கிழவி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க பாசத்துல பேசியா, நான் உண்மையே பேசிட்டு இருக்கேன். சரி கோவப்படாதீங்க. மாமியா கிழவி பாசத்துல இதெல்லாம் சொல்லலாம். உங்க மொபைல நீங்க எந்த கஷ்டப்படாம உங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிய. உங்க தாய் பாசம் அது பெரிய விஷயம் தான். அதுக்கு நான் தலை வணங்குதேன். மாமியா கிழவி உங்க மொபைல் புருஷன் கூட நல்லபடியா மாமியார் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆமா மர்மல, அதுக்கு தான் வழி இல்லாம கிடக்க. அங்க ஒருத்தி கிடக்கல, குறைஞ்சிக்கிட்டே வரல. அவளால தான பெரிய பிரச்சனையே. மாமியா கறி வாயை வச்சுட்டு கிடந்தாலும் இவ கிடக்க மாட்டேங்கல்ல. அவளால தான நீ பிரிஞ்சியற.
அது நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கியா 4 நாள் நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம். 5வது நாள் நீ ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, அது எப்படியா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்துரும் பாத்துக்க. சின்ன பண்ண சொல்லுது சரிதானே, விருந்து மருந்து 3 நாள் தானே சொல்லி வச்சிருக்காவோ. உன் புருஷன் கூட எப்ப வேணாலும் வா, 1 வாரம் தங்கு, 2 வாரம் தங்கு, ஏன் 1 மாசம் கூட தங்கு, நான் அப்ப கேட்க மாட்டேன். ஆனா ஒரேடியா இங்கேயே புருஷனை கூட்டிட்டு வந்து தங்குறது நல்லாவா இருக்கு? 4 பேர் என்ன சொல்லுவாவோ, 4 பேர் விடு, அதெல்லாம் நமக்கு சரி கிடையாது. 4 பேரை பத்தி நம்ம யோசிச்சோம்னா நடக்காது. நம்ம மனசுக்கே மனசாட்சிப்படி யோசிப்பாரு. என்னதான் நீ நான் செய்ய? உரிமைப்பட்டவ நீ உங்க வீட்டுல போய் இருந்து சாதிச்சு காட்டு. இங்க இருந்துன்னு வச்சுக்கியா, அவ ஒரு காலம் மாமியார் வீட்டுக்கு போய் சேர மாட்டா. அம்மா வீட்டுல கிடந்து நல்லா தின்னுபட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு உனக்கும் இறஞ்சல் கொடுத்துதான் இருப்பா. இருக்க மாட்டேன்னு நினைச்சியோ, அப்பப்ப இங்க வந்து பிரச்சனைக்கு வருவா. அதனாலதான் சொல்லுதே, அவளை இங்க இருந்து ஒரேடியா மாமியார் வீட்டுக்கு விரட்டி விட்டுறணும். அதுக்கு நீங்க இருந்தா சரிப்படுமா? இங்க இருந்து அவளை எப்படி வரட்ட முடியும்? ஆமனது, நீங்க இருந்தா அவளை எப்படி வரட்ட முடியும்? எட்டிய மக்கா, உங்க அண்ணி சொல்லுதும் சரியா தரட்டி இருக்கு. நீங்க வந்து நினைச்சு அவளுக்கு தொக்க பேர் அவ அம்மா வீட்டுல கிடந்து உருண்டு பரண்டிட்டு கிடப்பா. அப்புறம் கால காலத்து ஜென்மத்துக்கு போக மாட்டேடி. கடைசியில எல்லாத்தையும் சுருட்டி தின்னு அழிச்சு போடுவா பாத்துக்கா. உன் மாமியாரையும் அம்மா கொன்னே போடுவா பாத்துக்கா. அவ அப்படியேப்பட்ட ஆளுதான், அம்மன் கூட பார்க்க மாட்டா. அது சரிதாம்மா, என் மாமியார் கொஞ்சம் பாவம் தாம்மா. இவ பேச்ச கேட்டுட்டு தான் கிடந்து ஆடிட்டு கிடக்கு. இவ மட்டும் இல்லன்னு வச்சுக்கியேன், அது பேசாம இருக்கும். உள்ள கஞ்ச கொடுத்தன்னு வச்சுக்கியேன், பேசாட்டி இருக்குமா? வரவினட்டி மக்கா, உங்க அண்ணி சொன்ன மாதிரி செய்தி. அண்ணி, அப்ப நான் இப்ப உடனே மாமியார் வீட்டுக்கு கிளம்பணுமா? மாமியார் வீடுன்னு சொன்ன தலை தொங்கிட்டையா. அது செல்லம், நீ ஏதோ ஐடியா போட்டு வந்த, அன்னிகையால சாப்பிடலாம், அப்படி ஜாலியா குஜாலா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதுக்கு வழி இல்லாம போச்ச. அண்ணியே இப்படி விரட்டுனாங்களா நம்ம மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு நீ நினைக்கியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அண்ணி, நான் கிளம்புனேன். நீங்க எனக்கு நல்லதுக்கு தானே சொல்லி இருக்கீங்க. வருத்தப்படாத மக்கா, எல்லாம் நன்மைக்கு தானே. வரு, மாமியார் வீட்டுக்கு ஒண்ணும் போக வேண்டாம். என்ன நீ சொல்லுதியா? போமாட்டமா? அதுக்காண்டி ஒரேடியா பகல் கனவு கண்டாத. அண்டாவை குண்டாவை வேற தூக்கிட்டு வந்துட்ட, அசதியா வேற இருப்ப. முன்ன வச்ச கால வேற பின்ன வைக்க கூடாதுன்னு உங்க அம்மா வேற லேசர் ஸ்க்ரூ வேற கொடுத்தாச்சு. அதனால வந்ததே வந்துட்ட. ஒரு வாரம் இங்க டேரா போட்டுட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போ. சூப்பர், தேங்க்ஸ் அண்ணி. ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கீங்களா, ரொம்ப ஜாலி. யாரா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வரணும்னா சந்தோஷமா தானே இருக்கும். அதுக்கு நான் ஒரு நாள் தடை சொல்ல மாட்டேன். இது உங்க அம்மா வீடு, எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் நீ போலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தடையே கிடையாது. ஆனா ஒரேடியா வந்து இருக்கணும்னு மட்டும் நினைச்சிடாத. இனிமே அப்படி நினைக்கவே மாட்டேன். அப்ப இந்த மனுஷனுக்கு நான் போன் அடிச்சு சொல்லிடுறேன், ஒரு வாரம் மட்டும் இங்க வாங்க மாமா அப்படின்னு. நீ ஒரு வாரம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுதாங்க. நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போய் அங்க போய் அந்த நாத்துவ, அதான் அந்த நீலாம்பரி அடிச்சு விரட்டிடுறேன். அப்படி போட அருவல நாத்துவா கொக்காவா அலுபடி. கல்யாண வீட்டுல பழைய கறியெல்லாம் அள்ளிட்டு வந்தேல, கல்யாண வீட்டுல போய் என்ன ஏது பாத்திரம் கணக்கா தேய்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டேலாம். வாசிரம் உனக்கு ஒரே கிண்டல் தான். இன்னைக்கு வேற ரொம்ப அசதியா இருந்தா அந்த லீவ் போட்டேன். சரி யாழினி எப்படி இருக்கான்னு போய் லேசா எட்டி பாத்துட்டு வருவோம். மர்மல, நீ புரியுதீங்களா? இது சுடும் போதே 5-6 இடத்து உள்ள தள்ளியாச்சு. தெரியாம ஆளுதான். அமேகலவி பாய் வந்து சோறு பொங்குதே. இப்படி ஒரு குணவுள்ள மர்மம் ஒரு வீட்ல இருந்தாலே போதுமா, எந்த பிரச்சனையும் வராது. என்ன இவன் காலையிலே உட்கார்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான்? ஊர்ல அம்ட்ட குவாலி அவ்வளவு இங்கதான், வீட்டுக்குள்ள வர போயிட்ட. சுக்காலி, ஏன் முத்துப்பாண்டி வாங்க ஐயா. நீங்க வர்றது கூட தெரியாம கண்ணா சிந்துட்டேன். ஐயா தூங்கலையோ ராத்திரி முழுக்க? என்னவோ தெரியல ஐயா, ஒரு பட்டு தூக்கம் வரல பத்துக்கிடுங்க. தூங்கவே இல்ல. அதாங்கன உட்கார்ந்து இந்த குவாலியை வரட்டலான்னு வந்தேன். அங்கன உட்கார்ந்து எப்படி தூங்குனான்னு தெரியல. நான் அங்க இருந்து பார்த்தேன், வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன யாதுன்னு பாப்போம் தான் அதெல்லாம் வாரேன். சரி பிள்ளைக்கு போனதும் பாட்டியா, ஆலம்பரே எதுக்கு போன் போடுவேன், கொஞ்சம் கழிச்சு போன் போடலாம்னு நினைச்சேன். போன் போட்டு என்ன யாதுன்னு கேளு. போடணும் ஐயா, போன் போடணும். பாரு சங்கடப்படாத, எல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சந்தோஷமா இரு. நல்ல பையன்னு சொல்லுத, பிறவு எதுக்கு சங்கடப்படுத? நல்லபடியா உன் மொபைல கண்காலங்காம பாத்துக்கிடுவான். தெரியாத இடத்துலயே குடுத்துருக்க. சரி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன் என்னாச்சு? சாப்பிட்டுட்டு தாங்க வந்து உட்கார்ந்தேன். சாப்பிட்டதுக்கும் சாப்பிடாததுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கும். சாப்பிட்ட மாதிரியே தெரியுது. நீ ஒண்ணுமே சாப்பிடல இது வரைக்கும். சரி எந்திரி, எங்க வீட்டுல பாட்டி கஞ்சி வச்சு வச்சிருக்கா, வந்து குடிச்சிட்டு போ. உளுந்தங்கஞ்சி நல்ல துவையில அரைச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா, காப்பி குடிச்சேன் இப்பதான், வயிறு பசிக்கல, அதாங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரியாதாக்கும். அதெல்லாம் உன்னையும் தாண்டிதான் நான் வந்திருக்கேன். கொஞ்சோட தூக்க வழியில வேணா உளுந்தங்கஞ்சி கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பொம்பளை பிள்ளைல வச்சிருக்க ஆளு கெட்டி கொடுத்தன ஐயா ஆகணும். சங்கடப்படாத. சின்ன பண்ணு வசந்தி, அந்த ஆளே காணல 2 பேரையும். உட்காருங்கம்மா, கொஞ்சம் உடம்புக்கு முடியலக்கா, அதான் வரல. எல்லாம் உங்க வீட்டு கல்யாண வீட்டு கூட்டு குழம்பு கறி பாயசம் பார்த்து பார்வையாக்கும். எல்லாம் நம்ம 4 மணி வயிற்றுக்குள்ள போய் சின்னதா ஒரு டிராபிக் ஜாம் நடந்து போச்சு கடைசியில. அதனால வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்.
இவளுக்கு போக்க கூடும் போக்கெல்லாம் இருக்கு. வேற ஒண்ணு இல்லக்கோ, வார்ப்பு சோறு பத்தியல அது எனக்கு பிடிக்காது பாத்துக்கோங்க. அதான் ஒரு மாதிரி இருந்து அதுக்கு ஒரு ஓமத்திர வாங்கி குடிச்சா எல்லாம் சரியாயிட்டு. அக்கா, சூப்பரா இருக்குக்கா புட்டுக்குழல். இப்ப எல்லாம் சில்வர்ல எல்லாம் இருக்கு. நல்ல அளவோல பித்தளை எல்லாம் வச்சிருக்கேல. அந்த காலத்துல எங்க அம்மா கொடுத்ததுமா பந்துசா வச்சிருக்கேன். இருங்க, ஆளுக்கு ஒரு குழல் புட்டு தின்னுங்கம்மா, நிறைய வர அவிச்சு வச்சிருக்கேன். ஏன்டா இப்பதான் சின்ன பொண்ணு வீட்டுல பூரி தின்னுட்டு வந்தேன். இடி புஷ்பா, நம்ம தேவா எங்கே போவதுக்கு கிளம்பி நிக்காம போல இருக்கு. அவளையும் கூப்பிட்டு தானட்டி போவான். எங்க போறானே தெரியல. நான் எதுவும் கேட்டுக்கல பாத்துக்கோ. நம்ம ஊர்ல எல்லாம் 3 நாள் ஆனப்புறம் தானட்டி எங்கேயும் வெளியே விடுவாங்க. அதான் சொல்லிட்டி, நான் சொன்னா என்னவும் நினைச்சுக்கிடுவான். அதான் நான் வாயை திறக்கல பாத்துக்கோ. இப்படி போனோம்னா சொல்லிட்டி, இல்லைன்னா நீ எட்டி லேச சொல்ல அவன்ட்ட எங்கேயும் போகப்படாத மக்கா 3 நாள், அதுக்கப்புறம் எங்கனாலும் போ அப்படின்னு சொல்லி சொல்லு. சரிக்கா, நான் சொல்லுதேன். என்ன புது மாப்பிள, பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கக்கா. ஆளே காணல. கொஞ்சம் வேலையா இருந்து வீட்டுல, அதான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வாரோம். சித்தி இந்தாங்க, கொஞ்சம் ஸ்வீட்லாம் இருக்கு, தங்கச்சிட்டு கொண்டு கொடுங்க. எதுக்கு மக்களே வேண்டா, இருக்கட்டு, நீங்க தின்னுங்க. அவளுக்கு கொடு. இருக்கட்டு சித்தி, நிறைய இருந்துச்சு, வாங்கிக்கிடுங்களா முதல்ல. டி ப்ளீஸ், ஒரே ஒரு ஹெல்ப். என்ன மக்கா? சித்தி, யாழினியை கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டு வர போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வர ஒய்யாம தொடர்ந்து வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். என்ன சொல்லுன்னு தெரியல. அம்மாட்ட நீங்க தான் சொல்லி சமாளிக்கணும். அம்மா வேற 3 நாள் போகக்கூடாது அப்படி இப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க தான் சித்தி ஹெல்ப் பண்ணணும். ஐயா மக்கா, எல்லார் வீட்லயும் அப்படித்தானே, நம்ம ஊர்ல அப்படித்தானே சொன்னா எல்லாரும் யாசுவாவோ, வெளியே போகக்கூடாது. ஃப்ரெண்ட்டு சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி. என்னத்த பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. அக்கா, அதெல்லாம் பழைய காலம்க்கா. எங்க வீட்டுல எல்லாம் என் மாமியா கிளம்பி 3 நாள் அங்க இங்க நவர விடாம வெளியே போக விட மாட்டேன்டா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச கோழி மாதிரி கிடந்தேன். சரியா இருக்கும்க்கா, ஞானம் பண்ணும்லக்கா. கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கட்டும். 2 பேரும் டக்குன்னு பைக்ல போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். யாரும் இங்க போக மாட்டாவுல. அக்கா முடிச்சிட்டு உட்காந்துருக்காளட்டி, அவட்ட என்னத்த சொல்ல? அவ வேற ஏற்கனவே சொல்லிட்டாலே இப்படி போகக்கூடாதுன்னு. இப்ப நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன கடிச்சு கொதறிடுவா. நான் ஒண்ணு சொல்றேன், நைஸ் அங்க இருந்து உங்க அக்காவை எஸ்கேப் பண்ணி உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவோம். அவனு மருமகளும் இங்க இருக்கவா, நீங்க இருந்து என்ன செய்ய போற, வா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கதை விடலாம் அப்படின்னு சொல்லி உங்க அக்காவை இங்க இருந்து இழுத்துட்டு போயிருவோம். நம்ம ஆமாக்கு சின்ன பொண்ணு சொல்லது சரிதான். அக்காவை நம்ம கூட்டிட்டு போன பிறகு தேவாவை யாருமே போட்டும். அப்புறம் தேவா வந்த பிறகு உங்க அக்காவை இங்க அனுப்பிவிட்டா போறோம். அதுக்கு இடையில இங்க அனுப்பி விட்டுறாத. ஆமாட்டி, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. தி, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த கவர்ல எந்த ஸ்வீட்டும் இல்ல. எங்க அம்மா வச்ச புட்டு தான் இருக்கு. யாழினிக்கு புட்டு அவ்வளவா பிடிக்காது போல இருக்கு. அவளும் சாப்பிடல. அவ சாப்பிடலனா நான் இப்படி சாப்பிடுவேன். நானும் சாப்பிடல. 2 பேரும் நாங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. இந்த புட்டு பப்படம் பழம் எல்லாத்தையும் உங்க மாட்டுக்கு கொண்டு கொடுங்க. அடப்பாவி, ஒரே நாள்ல நீ எப்படி மாறிட்ட? வாங்க சித்தி, கிண்டல் பண்ணாதீங்க. அவ சாப்பிடலனா நான் எப்படி சாப்பிடுவேன்? எப்படி மனசு வரும்? புட்டு சாப்பிட்டியா மக்கா? ஆமாமா, பப்படம் பழம் எல்லாம் போட்டு நல்ல விரசி சாப்பிட்டா நல்ல சூப்பரா இருந்துமா. நல்ல டேஸ்டா வேற இருந்த. சரி மக்கா, அதனை கேட்டேன். சரி போ. என்னடி புஷ்பா, என்னடி சொல்லிட்டு இருந்தா வந்துட்டா? என்னது? இல்லக்கா, தங்கச்சி பள்ளியெடுத்து காலேஜ் போயிட்டாவளா, என்ன செய்தாவன்னு கேட்டா. நான் தான் சொன்னேன், படாத பாடு பட்டு இடக்க இன்னும் எழுந்திருக்கேன்னு இந்த பிள்ளைகளு கிடந்து சேரப்படுத்திட்டு இடக்காளுவோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதைத்தான் பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்லக்கா. நான் சொல்லிட்டேன், 3 நாள் எங்கேயும் போகப்படாது, வீட்டு விட்டு வாசப்படி வெளியே தாண்டிடப்படாதுன்னு சொல்லிட்டேன். அதனை கேட்டேன். முன்னுக்குட்டி சொல்லிட்டோம்னா அவன் எங்கேயும் போக மாட்டான்லாட்டி, அதுக்கு தான். சரி அக்கா, புட்டை வச்சு முடிச்சிட்டு இல்ல, அடுப்பு அடைச்சிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு வா. அங்கன வந்து உட்காந்து கதை பேசிட்டு அப்படியே புட்டை கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு நீனும் அங்கன உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வரலாம். ஆமாக்கு, எங்க வீட்லயும் சோறு பொங்குது 12 மணிக்கிட்ட ஆகும். அப்பதானே ஒரு 1:30 மணிக்காண்டு நல்ல சூடா சோறு திங்கலாம். அது வரைக்கும் யாருமே போகாம நான் சுத்திட்டு வந்தேன். வாங்க கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து கதை விடுவோம். புஷ்பா வீட்டுல இருந்து கதை விட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? வாங்கக்கா. எந்திரிக்க முதல்ல இடத்த விட்டு. எவ்வளவு நேரம் அங்கே உட்காந்துருப்பியா? போதும் புட்டு வச்சது. என் பிள்ளைக்கு ஏதாவது தண்ணி வெண்ணி கேட்டாம்னா வச்சு கொடுக்க மாட்டி. நல்ல ஆளு. அதான் அவன் பொண்டாட்டி வந்துட்டல்ல, அதான் அவனுக்கு பிடிச்சபடி எதுன்னு செய்து எடுத்து கொடுப்பா. உனக்கு என்ன, வாக்கா போவும். ஒரு வாளி நிறைய புட்டு எடுத்து வச்சிருக்க, எடுத்து வாடியாரே. எம்மா பத்துமாக்காவை நவிட்டதுக்குள்ள பெருபாடுதான். போவும். எப்பா, எப்படியோ அம்மா போயிட்டாங்க. அல்னிமா, சீக்கிரம் வா. ஒரே ஒரு நிமிஷம், இப்ப வரேன். கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன். திரும்பமா நேரம் வேற ஆகுது. இவன் நேரம் வேற ஆயிட்டு. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாலதான் யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகும் யாருக்கும் தெரியாம போக வேண்டியிருக்க. என்ன செய்ய? பாப்போம், நேரம் வேற ஆயிட்டு. அங்க எங்க போறோம்னு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.